தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க போராடியவர் விஜயகாந்த். மாநில கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் பேட்டி. உதகையில் தேமுதிகவின் மாவட்ட அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் பொன்னுசாமி கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய இடங்களில் தேமுதிகவின் கொடியேற்றினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில், சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படம் வைப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல். இதை விஜயகாந்த் வன்மையாக கண்டித்துள்ளார். நீலகிரியில் பெரும் பிரச்சனையாக உள்ள தேயிலை விலைக்கு சட்டசபையில் பலமுறை குரல் எழுப்பியுள்ளார் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மனோ, முன்னாள் நகர செயலாளர் சர்தார் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விரிவாக தலைவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது கூட தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை குறித்து மிக நேர்த்தியாக சீரும் சிறப்புமாக அவர்களுடைய வாதங்களை எல்லாம் முன்வைத்து அவர்களுக்கு நிரந்தரமான விலை கிடைக்க வேண்டும், தேயிலைக்கு, பச்சை தேயிலைக்கு விலை கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த வாதத்தை முன்னெடுத்தவர். ஜெயலலிதா என்பவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி ஆவார். அவருடைய படத்தை மக்கள் நீதிமன்றம் சட்டசபையில நிறுவுவது என்பது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயல் என்பதனால் அதற்கும் கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார்.